இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை மிக சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியத்தை தான் ஆவியானவர் கூட என்னை பகிர்ந்து கொள்ள ஏறினார். அல்லேலூயா. எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. இன்னொரு வசனம் அதே இடத்துல 24வது வசனத்தை 5:24 வாசிக்கலாம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மனைவிகளும் தன் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல. 2 வாக்கியங்களை வாசித்தோம். அவைகளே அநேக அர்த்தங்கள் சொல்லப்பட்டாலும் 2 காரியத்தை மாத்திரம் உங்களிடத்தில் நான் ஆவியானவருடைய ஏவுதலின்படி நான் அதை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல என்று இங்கே எபேசியருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனால கீழ்ப்படுகிறது என்ற ஒரு உறுதியை அங்கே நாம் பார்த்தோம். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு அந்த அர்த்தத்தை நாம் அந்த வசனத்தில் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 2-3 அதிகாரங்களில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிற காரியத்தில் அவன் எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தேர்க்குரா சபை, சர்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிக்கேயா சபை, இந்த 2-3 அதிகாரங்களிலும் வாசித்தவர்களுக்கு தெரியும், இல்லைன்னா வீட்டில் வாசிப்பார்கள். அதில் பிலதெல்பியா சபையை மட்டும் தேவன் அதில் குறை சொல்லவில்லை. ஆகிலும் எல்லா சபைகளுக்கும் அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன என்றால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், சபைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், காதுள்ளவன் எவனும் கேட்க கடவன். அல்லேலூயா. எபேசியர்ல கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படுகிறது போல அப்படின்னா கீழ்ப்படுகிறது என்ற அந்த உத்தரவாதத்தை உறுதியை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தல கடைசி அதிகாரமாகிய வேதாகமத்தில் வரப்போகிற காரியங்களை தேவன் அறிவிக்கிறதுக்கு முன்பதாக மிக முக்கியமாக சபைக்கு சொல்கிற அந்த பகுதியில் சபைக்கு அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, நான் உள்ளவன் அல்லேலூயா. அப்படின்னா இங்கே வெளிப்படுத்துதல ஆவியானவர் சொல்லும் பொழுது சபை தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவருடைய சத்தியத்தை கேட்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எத்தனை பேருக்கு அதை புரிந்து கொள்ள முடிகிறது? எபேசியர் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படுகிறது போல என்ற ஒரு உதாரணத்தை, அதாவது மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு ஒரு உவமையாக சொல்லப்பட்ட அந்த காரியத்தில் சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே வெளிப்படுத்தல நாம் பார்க்கும் பொழுது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்கிறார். இப்படிதான் காதுள்ளவன் கேட்க கடவன் என்றால் கேட்காத, கேட்க மனமில்லாத, கேட்க மாட்டோம் என்று முடிவாதத்தோடு இருக்கிற முரட்டாட்டமான ஒரு மக்கள் மத்தியில சொல்லுகிற பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை. அல்லேலூயா. காது உள்ளவன், ஏன்னா எல்லாருக்கும் காது இருக்கு. காது இருக்கா கேட்கறது, ஏன்னா கேட்காம இருந்தேன்னு சொல்லுவான், உனக்கு காது. அது ஒரு எதிர்மறையான அது ஒரு எக்ஸ்பிரஷனாக, அது ஒரு மொழியாக்கமாக, மொழி பேச்சாக நம்ம பார்க்கிறோம்.
காதுள்ளவன் கேட்க கடவுள். சபை அங்கே சிலவற்றை அவர்கள் கேட்கவில்லை அல்லது கேட்க வேண்டும் என்று ஆவியானவர் வருத்தத்தோடு சொல்கிறதை நாம் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நாம் பார்க்கிறோம், இந்த சபையை முதலாவது வாசகர் கர்த்தர் இயேசு போஷிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து சபையை போஷிக்கிறவர். கிறிஸ்து சபையை இங்கே இந்த வார்த்தைகள் நாம் ஏன் இதை சொல்கிறோம் என்றால், சபை மாறி மாறி சொல்கிறேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைக்கும் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது ஆவியாக பலப்படுத்தினது, என்னை பாரப்படுத்துகிற காரியம் என்ன என்றால், ஆண்டவர் சபையை அவர் போஷிப்பதற்கு திட்டமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சபை அவர் போஷிக்கிறவர். ஒரு குடும்பத்தை ஒரு நல்ல தலைவன் அவர் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் எல்லாருக்கும் தெரியும், சபை அந்த குடும்பத்தில் இருக்கிற தலைவர் நம்ம குடும்பத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, நன்மை உண்டாயிருக்கும்படி, பிள்ளைகள் படிக்க வேண்டும், அவருக்கு உயர்வடைய வேண்டும். நாம் எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். சபையை இங்கே அதே வகையில் ஒரு தலைவன், குடும்பத்தை தலைவன் தன் குடும்பத்தை எவ்வளவாக கல்வி கருத்துமாக ஒரு நல்ல தகப்பனை சொல்கிறேன், அதை நடத்த வேண்டும், போஷிக்க வேண்டும், அதை கண்காணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறானோ, அதை போலவே கிறிஸ்து சபையை போஷிப்பதற்கு அவர் மிகுந்த நோக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சபை என்ற ஒன்றை குறித்து நாம் கொஞ்சம் முகவுரையாக பார்ப்போம் என்றால், சபைக்கு ஆதாரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. சபை கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்தினாலே, அந்த ரத்தத்தின் மீட்பினாலே மீட்கப்பட்டவர்கள் கூடுகிற ஒரு காரியமானது சபை. ஹல்லேலூயா. சபை கிறிஸ்துவுடைய தூய ரத்தத்தினாலே அது உருவாக்கப்படுவதற்கு அதுதான் விதை. எந்த ஒன்றுக்கும் ஒரு ஆதாரம் வேண்டும். ஏதாவது ஒரு செடி முளைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விதை வேண்டும். சபை என்ற ஒன்றுக்கு விதை, ஆதாரம், மூலம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம். ஹல்லேலூயா. அங்கதான் அவர் மீட்பை அவர் உண்டு பண்ணினார். ஒருவேளை அங்கே சிலுவையிலே கல்வாரியிலே அங்கு அவர் சபை மீட்பை உண்டு பண்ணினாலும், சபை என்ற ஒன்று ஒரு பார்க்கும் வண்ணமாக கூட்டப்பட்டது ஒரு 50 நாட்களுக்கு பின்புதான். ஹல்லேலூயா. சபையுடைய அந்த ஹிஸ்டரியை, வரலாறை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்புதாக 50வது நாளில் தான் அங்கு ஒரு 120 பேர் மேல் வீட்டிலே கூடி ஜெபித்துக் கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. சபை கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டது. சபை மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் என்ற நிலைமையில ஒரு சபை 120 பேர் கூடுகிற அந்த நிலைமையில அங்கே 120 பேர் கூடி ஜெபிக்கும் பொழுது, மேல் வீட்டிலே ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்ட பொழுது முதலாவது ஒரு சபை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு தெரியலாம், சில பேருக்கு இதுதான் முதல் சபை. 120 பேர் அந்த எருசலேமிலே மேல் வீட்டிலே கூடி ஜெபித்த அந்த அவர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாளிலே நான் அந்த 120 பேர் கொண்ட சபை உருவாயிற்று. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய வார்த்தையின்படி அது நான் அதிக நேரம் அதை குறித்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவர் ஆண்டவராகிய அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்கள் மேல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். முதலாவது எருசலேமிலேயும், பின்பு யூதேயா முழுவதிலும், பின்பு சமாரியாவிலும், பின்பு உலகம் முழுவதும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 நம்ம அதை வாசிக்கிறோம். இந்த ஒரு வசனம்
நான் மிகுந்த அநேக நேரங்களை நான் சொல்லியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம், கர்த்தருடைய அந்த திட்டங்கள் எவ்வளவு நேர்த்தியாக தவறாமல் வெற்றிகரமாக நடக்கிறது என்பதை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க 120 பேர் தான் முதல்ல கூடி ஜெபித்தார்கள். அது முதல் சபை. ஆமென். அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாளிலேயே பேதுரு எழுந்து அதை குறித்து அங்கே யூதர்கள் மத்தியிலே பேசும் பொழுது 3000 பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 120 பேர் தேர்ந்தெடுத்து 3000 பேராக ஆச்சு. 3வது அதிகாரத்துல ஒரு தாயின் வயிற்றில முடவனாக பிறந்த ஒரு முடவனை தேவனுடைய ஆலயத்தில் அலங்கார வாசலிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த அவனை யோவானும் பேதுருவும் அவனை பார்த்து இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து குதித்து நடந்தான். ஹல்லேலூயா. அவன் நடந்ததை பார்த்த பொழுது அந்த சாலமோன் மண்டபத்தில் மிகுந்த ஜனங்கள், வெகுவான ஜனங்கள் அங்கே கூடினார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அங்கே நிறைய பிரச்சனைகள் வந்தது, அவர்கள் எதிர்ப்புகள் வந்தது. அங்கே அவர் அதை குறித்து அங்கே பேசும்பொழுது 5000 பேர் அங்கே செய்தாங்க, ரட்சிக்கப்பட்டார்கள். சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். தொடர்ந்து பார்க்கிறோம், அநேகர் எண்ணிக்கைக்கு அடங்காத பேர் அங்கே சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அங்கே அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பிலிப்பு என்பவன் சமாரியா தேசத்திலே போய் அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்திலே செய்த பொழுது அங்கே அநேக சபைகள் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எங்கே? எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அங்கே அந்தியோகியா பட்டணத்தில் பவுலும் பர்னபாவும் போன்றதான தீர்க்கதரிசிகளுக்கு அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பவுலையும் பர்னபாவையும் அவர் தம்முடைய ஊழியத்துக்கென்று பிரித்து அனுப்புங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. ஆமென். அது உன்னதமான ஒரு ஊழியத்தின் வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர் பவுலுடைய பிரயாணங்கள் 3 மிஷனரி பிரயாணங்களினாலே அங்கே எருசலேமில் மாத்திரமல்ல, யூதேயா மாத்திரமல்ல, சமாரியா மாத்திரமல்ல, ஐரோப்பிய தேசம் முழுவதும் அங்கே சுவிசேஷம் கடந்து போனது. ஹல்லேலூயா. அங்கே பார்க்கும் உலகத்தின் கடைசி வழி யோசித்து பார்க்கணும், நம்ம நாட்டுக்கெல்லாம் எப்படி சுவிசேஷம் வந்தது என்று சொன்னால், ஆங்கிலேயர்கள் இங்கே அதுல ஏன் வந்து யோசித்து பாருங்க. ஆங்கிலேயர் என்று வரணும், அவங்க ஒரு வியாபாரத்துக்காக வந்தேன்னு நினைக்கலாம். அவன் கர்த்தருடைய திட்டம் பூமி எங்கும் சுவிசேஷம் பரவுவதற்கு அவருடைய திட்டங்கள் செயல்படுவது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த 2000 வருஷத்துக்கும் மேலாக சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிற இந்த வரலாற்றை எத்தனை பேர் நீங்கள் ஆச்சரியமாக அதை கிரகிக்க தெரியவில்லை. நான் இதை குறித்து அதிகமாக நான் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு நினைத்த நேரங்கள் உண்டு. கர்த்தருடைய நடத்தல் எப்படி அவர் நானாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் நாம் சொல்ல போடுமானால் உங்களுடைய போதகர் பாஸ்டர் சீயோன் இங்கே உங்களுக்கு வரும்பொழுது இங்கே ஒரே ஒரு சபை தான் இன்று ஒரு கூட்டத்தை நான் காண கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னத்தை சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் சொன்னால் நான் சபையை போஷித்து, அப்போ உயிரோடு இருக்கணும்னா என்ன செய்யணும்? போஷம் இருக்கணும். நம்ம உயிரோடு சாப்பிட்டா உயிரோடு இருக்க முடியும். சபை நான் சொல்கிறேன், இந்த 2000 வருஷங்களுக்கு மேலாக அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த சபைக்கு வேண்டிய எல்லா சத்துவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று கூட நான் சில நாட்களுக்கு முன்பு தான் பார்த்தேன், நம்ம பஞ்சாப் மாநிலத்தில் இன்றைக்கு 10% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டு கூட இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். 10% கிறிஸ்டியன்ஸ், அதுவும் சாதாரண கிறிஸ்தவங்க, மிக வல்லமையுள்ள கிறிஸ்தவர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நிமித்தமாக கர்த்தர் அங்கே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதுனால தினதோறும் அங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ரட்சிக்கப்படுகிற காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால்
இயேசு சபையை போஷித்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றும்படி, கர்த்தர் சபை வளர வேண்டும் என்று சொல்லி, அது நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முழு நம்முடைய நோக்கத்தையும் அவர் செயல்படுத்துகிற, நம்முடைய ஆவினாலே செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் சபையின் ஒரு பொறுப்பை தான் அந்த 2வது வசனமாக நாம் வாசித்தோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து சபையை போஷிக்கிறார். ஆமென். அது உண்மை. ஆனால் சபை வளர வேண்டும், சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு காரியம், சபையிலே செய்ய வேண்டிய காரியம், சபை கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிய வேண்டும். நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப லகுவாக இருக்கலாம். நானும் யோசனை கீழ்ப்படினா எல்லாரும் என்னையா எத்தனை தடவை தான் கேட்காதுன்னு சொல்லுவீங்க. நம்ம இருக்கிற எல்லாருமே யோசிச்சு பாருங்க. எல்லாரும் என்ன நினைச்சிருக்கோம், நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேன், என்னத்துல கீழ்ப்படிதல் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். கீழ்ப்படிந்தபடினால சபைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஒருத்தர் கூட இல்லை நான் கீழ்ப்படியாதவன் கிடையாது, கீழ்ப்படியாதவன் கிடையாது சொல்லவே மாட்டோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் ஆவியானவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற வகையில நம்ம கீழ்ப்படிகளாக இருக்கிறோமா, அதைத்தான் இந்த வேளையில நான் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இங்க யாக்கோபு தெளிவாக சொல்லுகிறார், கீழ்ப்படுதல் என்கிறதுல அது ஒரு காரியம் மட்டுமில்லை. என்னது? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லுறேன், நிறைய பேர் நம்மெல்லாம் நான் கீழ்ப்படுகிறேன், அவன் எல்லாரும் திட்டமா சொல்லலாம், நாம தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன். இன்னொரு பகுதியில இருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இந்த பகுதியில தான் நம்ம அநேகர் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் எல்லா காரியத்திலும் சத்துரு எனக்கு விரோதமாக கொண்டு வந்த எல்லாவற்றையும் எதிர்த்து கொண்டிருக்கிறேன், எதிர்ப்பேன் என்று இப்பொழுது சொல்ல முடியுமா? நான் சொல்றது புரியுதா? நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன் நம்ம சொல்லலாம், தைரியமா சொல்லுவோம். ஆனால் பிசாசுக்கு என்ன செய்யணும்? ஆனால் இந்த வசனத்தின்படி யார் முழுமையாக பிசாசுடைய தந்திரங்களுக்கும் செயல்களுக்கும் நடத்துதலுக்கும் முழுமையாக எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், பூரணமாக கீழ்ப்படுகிறவர்கள் என்று நான் எடுத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் சொல்றதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு சில காரியங்களை நிச்சயமாக, அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் காண்பிக்கிற பழக்கம் நம்ம எல்லாருமே செய்ய அதையும் செஞ்சுக்கலாம், இதையும் செஞ்சுக்கலாம். புரியுதா? அதுவும் சரி, இதுவும் சரி, அதுவும் சரி, இதுவும் சரி. அதனால யாக்கோபு என்ன சொல்றாரு? கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்துவுக்காக, சத்துருக்கு நீங்க செய்யணும், எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு சில நம்ம உதாரணங்களை நான் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது இயேசு கிறிஸ்து, பிலிப்பியர் நிருபம் 2:8 நான் வாசிப்போம். பிலிப்பியர் 2:8. மரண பரியந்தம் அவர் தம்மை கீழ்ப்படிந்தவராக்கி தம்மை காட்டினார். இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலை நீங்க நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்தார் என்பதற்கு அவனை வேதாகமத்தில் நம்ம பூர்ணமாக அநேக வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எந்த இடத்திலையும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல அவர் பூர்ணமாக இருந்ததை போல பிசாசுக்கும் அவர் எதிர்த்து நிற்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை சொல்லலாம். ஒரு 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற அந்த நாட்களில் துவக்கத்தில் அவர் உபவாசம் பண்ணுகிற அந்த நாளில சத்துருவாய் பிசாசானவர் அவனை சோதிக்க, மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பிசாசவரை சோதிக்க வந்தான் இல்லையா? முதல்ல வயிற்று பற்றி சாப்பாட்டை காமிச்சோம், வயிறு செய்து
பசிக்குது. எவ்வளோ பணம் அவர் உபவாசம் இருக்காரு. உபவாசம் என்ன விஷயம்? பசிக்கத்தான் செய்யும். ஆனால் பசி யாரும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. என்ன அவன் லெகுவாக சொல்லலாம், உமக்கு தான் வல்லம் இருக்கு, இந்த கல்லரிசியும் அப்பமாக்கும் சாப்பிடலாமே. அவன் பசிக்கத்தான் செய்து நம்மகிட்ட சொன்ன என்ன செய்வோம்? உடனே அப்பா பசிக்கிறது ஒரு அப்பமாக்கி சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் அவர் ஆண்டவருடைய வார்த்தையினாலே பிழைத்து அவனை மேற்கொண்டார். அது மாத்திரமல்ல, அவருக்கு கனத்தை கொடுக்கும்படி, ஒரு மதிப்பை கொடுக்கும்படி, ஒரு உயர்வை கொடுக்கும்படிக்கு சொன்னார். உலகம் அந்த உச்சல பால்கடியில மேல அந்த எஸ்ரேல் இருக்கிற இடத்திலேயே தேவாலய உட்படியிலே கொண்டு நிறுத்தி இந்த உலகம் முழுவதையும் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். சத்துரு சொன்ன காரியம் என்ன? உலகம் முழுவதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே அவனை ஜெயித்தார் என்று நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. அந்த 3 காரியத்திலும் அவர் வார்த்தையினாலே ஜெயித்தார். பிசாசுக்கு அவர் எதிர்த்து நின்றார். அது மாத்திரம் இது கூட நமக்கு ஒரு பெரிய காரியமா தெரியலாம். ஆனால் அவருடைய பாடு மரணங்களின் வேலைகளில நம்ம நிறைய பேர், நான் கூட நீங்களும் கூட நினைக்கிற காரியம் என்னென்றால், அவர் தம் சரீரத்தில் பட்டதான பாடுகள், அவர் சரீரத்தில் பட்டதான அவன் பயங்கரமான வேலை மனுஷனாக தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியத்தை அவர் தேவனாக இருந்து தாங்கிக் கொண்டார். அவரது தேவ பலன் அவருக்கு இருந்தது என்று நாம் நினைக்கிறோம். உண்மைதான், அதில் உண்மைதான். அவருடைய சரீரத்தில் பட்ட அந்த வேதனைகள் மிக மிக கொடியமான காரியம். ஆனால் அதை காட்டிலும் ஒன்றை நான் இன்று நினைக்கிறேன். அவரை அந்த இடத்துல அநேகர் அவமானப்படுத்தினார்கள். என்ன பண்ணாங்க? அவர் முகத்துல தூக்கினாங்க. அவன் அடிச்சு, உனக்கு தீர்க்கத்தை இருக்குல்ல, அடிச்சது யாருன்னு சொல்லு. ஏன்னா எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நமக்கு நம்ம இன்சல்ட் பண்ற மாதிரி, நமக்கு குறை சொல்ற மாதிரி, நம்ம கொஞ்சம் லேசா யாராவது சொன்னா நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நான் யாரு தெரியுமா சொல்லுவாங்க, நான் யாரு தெரியுமான்னு சொல்லி நம்முடைய எல்லா பலனையும் நாம் வெளிப்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்கிறோம் இல்லையா? யாராவது அதை தாங்கி போவது, இதை நீ கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நீங்க புரியும்? கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவையில சத்துரு அவரை உசுப்பினான். எதுக்கு உசுப்பினான்? அந்த அவமானம் எதுக்கு? கொஞ்சம் உசுப்பினான். என்ன செய்யணும்? நீ நான் யாரு? நான் தேவன் குமாரன், இந்த அவமானத்தை எனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அங்க சிலுவை மரணம் செய்யும். அந்த பாடு மரணம் தடைபடும் இல்லையா? பிசாசுடைய நோக்கம் எல்லாம் என்ன? சரீரத்தில் கொடுக்கிற வேதனை, சரீரத்தில் ஒரு அனுபவிக்க வேண்டிய அத்தனை விதமான பாடுகள், அதோடு கூட மிகுந்த காரியமாக அவமானத்தை அவன் சத்துருவாய் பிசாசு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தான். இது எத்தனை பேர் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? அவர் உடல் சொல்லி கை உடைய வாட வரைக்குள்ள போடு, நான் வேண்டிக் கொண்டால் 1000 தேவதூர்களை தேவனால அனுப்ப முடியும் என்று சொன்ன தேவன் எந்த சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய தெய்வீக வல்லமையை பிசாசனுடைய அந்த செயலுக்கு எதிராக செயல்படுவதற்கு அவர் பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர் அந்த பாதையின் வழியாக போக வேண்டும். கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி வழியாக மறிக்க. ஹல்லேலூயா. இயேசு அந்த இடத்துல சத்துருவை அவர் மேற்கொண்டார். பிசாசனுடைய அந்த கிரியை மேற்கொண்டார். அது ஒருவேளை நமக்கு வேதாந்தத்தில் இப்படியாக விளக்கமாக சொல்லப்பட்டாலும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு எல்லா நிலைமைகளிலும் பிசாசுக்கு அவர் எதிர்த்து நின்றார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்தும் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனை அழைத்தார். அவனை அழைக்கும் பொழுது அவன் விட்ட காரியத்தை பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு சொல்றோம், அவனை அழைக்கும் பொழுது அங்கே ஆபிரகாம் தன்னுடைய வீட்டை விட்டான், தன்னுடைய ஊரை விட்டான், தன்னுடைய இனத்தை விட்டான், தன்னுடைய தேசத்தை விட்டான். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கும் விட முடியாது. என்ன வரும்? லோத்துடைய மனைவி போல என் சொத்தெல்லாம் போகுதுன்னு நினைக்கிற மாதிரி நம்ம நினைப்போம். என் வீடு, என் சொத்து,
என்னுடைய உயர்வு, என் ஜாதி எல்லாம் மேன்மைகளை நினைப்பது ஒழிய அவைகளை விட்டு விடுவதற்கு நமக்கு எண்ணம் வருவதில்லை. ஆனால் இங்கே ஆபிரகாம் அவள் எல்லாம் விட்டு விட்டு அவரோடு அவருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். சத்துரு சொல்லியிருப்பான், ஏப்பா இவ்வளவு பெரிய வீட்டை விட்டு போறியா, உன் சொந்த ஜனத்தெல்லாம் விட்டுட்டு போறியா, உன் சொந்தக்காரனை விட்டுட்டு போறியா, உன் அத்தை மாமா விட்டுட்டு போறியா, எல்லாம் எண்ணங்கள் வந்திருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல் தேவன் சொன்னா நீ போன ஏதாவது ஒரு சொல்ல ஏப்பாங்க கோல் கூட்டி போ அப்படி ஆண்டவர் சொல்லல. ஆபிரகாம் சொல்லும்போது இந்த இடத்துக்கு போன சொல்ல எந்த இடம்னு அவரை சொல்ல, நான் உன்னை அழைக்கிறேன் அவ்வளவுதான். அந்த வார்த்தையை கட்டி என்ன இடம் என்று தேவன் சொல்லாத பொழுது அவன் கற்றுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து போன ஆண்டவன் என்று பார்க்கிறான். அல்லேலூயா. அதே மாதிரிதான் தனது ஒரேப்பனாகிய குமாரனாகிய ஈசாக்கை அந்த பலியிடுகிற சம்பவங்கள் நமக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்லிட்டாரு அவங்க எந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் விசுவாசம் நமக்கு நேரம் வர எண்ணங்கள் எப்படி ஆண்டவரே நீ சொல்வது உண்மையா நினைப்போம். ஒருவேளை ஒரு மாதிரியான ஹலூசினேஷன், ஒரு மன குழப்பம் வந்துருச்சா நினைப்போம். சத்துரு கொண்டு வர எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில் நாம் நினைத்து கொண்டே இருப்போம். ஆனால் ஆபிரகாம் அதை எல்லாம் கிடையாது. என் தேவன் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எந்த சத்தத்தை இடம் கொடுக்கவே இல்லை. ஒரே மகன் பா, ஆசையா வச்சிருக்கிற மகன்பா சொந்த சொல்லியிருப்பான். அதெல்லாம் அவர் தள்ளி விட்டான், எதிர்த்தான். தேவன் சொன்னார். தன் மனைவிட்டு கூட போய் ஆலோசனை கேட்கலாம். கடைசி நேரம் வரைக்கும், கத்தியை தூக்குற நேரம் வரைக்கும் ஆண்டவர் அவனை பார்த்து நீ விளையாண்டு மேலே கை போடாது என்று சொல்கிற அந்த நேரம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படி நடப்பதற்கு தன்னை பூர்ணமாக அர்ப்பணித்த ஆண்டவரை பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆகினால் தான் நான் சொல்லுகிறேன், மறுபடியும் கீழ்ப்படுதல் என்பது நன்மையானவர்கள் நடக்கும்போது அப்படி நடந்துகிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனால் எதிர்மறையான காரியங்கள் வரும்போது, சத்துரு நமக்கப்படுவதான காரியங்களை கொண்டு வரும் பொழுது அதை எதிர்த்து நின்று தேவன் சொல்கிறதை ஏற்றுக்கொண்டு பிசாசு சொல்கிறதை தள்ளிவிட்டு முன் சொல்கிறதை அவன் தேவனுக்கு பூர்ணமாக கீழ்ப்படுகிற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே பூர்ணமாக கீழ்ப்படிந்த 2 சம்பவங்களை நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கத்துல கீழ்ப்படியாத ஆட்களையும் சில நேரத்தில் பார்க்கலாம். முதலாவது நான் உங்களுக்கு தெரிந்த பகுதியில் தான் சொல்கிறேன். ஆமென். ஆதாம் ஏவாள் வாசிக்கிற ரோமர்கள் நிருபம் 5:19 வாசிப்போம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவியாக்கப்பட்டது போதும். அப்படின்னா அநேகர் பாவியாக்கப்பட்டது போல யார் போல? ஒரே மனுஷனால. அந்த மனுஷன் யாரு? ஆதாம். நீங்க நம்ம ஆதி ஆரம்பத்தில் 2-3 அந்த அதிகாரங்களில் இந்த சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை பார்த்து இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வீசலாம், ருசிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும், சரியா மாறி இல்லையா? குடிச்சுக்கலாமா? உப்பு இருந்தா ஹல்லேலூயா. அங்கே இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வீசலாம், நீங்க ருசிக்கலாம். ஒரு காரியத்தையும் சொல்லாம தோட்டத்தில் மத்தியில் இருக்கிற நன்மை தீமை அறிகிற அந்த ஒரு மரத்தை மட்டும் செய்தார் தேவன். நீங்க புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த பழத்தை நீங்க புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சால்வை சாதிக்க. இது 2வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இது சொன்னது யாரு? அவன் தேவன் சொன்னது. தேவன் தான் சொன்னார், நீங்க எல்லா பழத்தையும் புசிக்கலாம், அது ஒரு பழத்தை மட்டும் புசிக்காதீங்க, அதை புசிக்கும் போது சாகவே சாகுவீர்கள். 3ஆம் அதிகாரத்துல இன்னொரு நபர் வராரு. அவர் யாரு? சர்ப்பம். யாரு? சர்ப்பம். அவர் தான் எதிராளி, பிசாசு. அவர் என்ன சொல்றாரு? அப்படி இல்லை, நீங்க சாகவே சாக மாட்டீங்க, அவன் நீங்க தேவர்கள் போல ஆயிடுவீங்க, உங்களுக்கு கண்கள்லாம் செஞ்சிடும், திறந்துடும். அவனுக்கு 2 வார்த்தை இருக்கிறது. அவன் நாம யாக்கோபு 4:7 என்ன வாசித்தோம்? தேவனுக்கு கீழ்ப்படியணும், சத்துருவுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இங்கே அவன் ஆதாம் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்த வார்த்தையும் தெரியும்,
சத்துருவாய் பிசாசு கொடுக்கிற வார்த்தையும் ஆமா அவன் சொல்லிட்டு இருக்கான். இல்ல ரொம்ப சந்தோஷமா சொல்றான், நல்லா அவன் ரொம்ப மேன்மையாக சொல்றான். நீங்க அப்படி இல்ல உயர்வாகிடுவீங்க, தேவதை போல ஆகிடுவீங்க, சாக மாட்டீங்க, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அவர்கள் கீழ்ப்படிந்தது தேவனுக்கு அல்ல, சத்துருவுக்கு. ஹல்லேலூயா. அவர்கள் எதிர்த்து நின்றது பிசாசுக்கு அல்ல, தேவனுக்கு. இதுதான் அங்கே முதல் மனிதனாகிய ஆதாம் செய்த அந்த காரியம். மனுக்குலம் முழுவதுமாக பாவத்துக்கு உட்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கேட்கிறவரை நான் ஏன் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படிதல், பிசாசுக்கு எதிர்த்து இந்த ஒரு சத்தியத்துல நாம் எவ்வளவு திடமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு நான் இந்த உதாரணங்களை சொல்லிக் கொண்டு அநேக காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் யாத்ராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக பிரமாணங்களை கொடுக்கிறார். அதில் மிகுந்த முக்கியமான முதல் பிரமாணம், நானே உங்களுடைய தேவனாகிய கர்த்தர், என்ன என்று உங்களுக்கு ஒரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். மேல வானத்துல கீழே பூமியில பூமிக்குள்ள தண்ணியில இருக்கிற எந்த ஒரு சொரூபத்துக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை நீங்கள் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ரொம்ப தெளிவா, அதாவது கொடுக்கிற அந்த 10 கற்பனையில முதல் கற்பனை அதுதான். முதல் கற்பனை அதுதான். ஹல்லேலூயா. அதே மாதிரி மோசே அவர்கள்ட்ட வாசிக்கும் போது நான் வசனங்களை தான் உங்களுக்கு எடுக்க எனக்கு நேரங்களை சொல்கிறேன். அவன் அந்த வசனங்களை வாசித்த பொழுது ஒரு மிருகத்தின் ரத்தத்தை எடுத்து பாத்திரத்தில் வைத்து அந்த அந்த ஞான பிரமாணங்களை வாசிக்கும் போது, ஜனங்களுக்கு வாசிக்கும் போது உஞ்ச ரத்தத்தை பலிபீடத்தில் தெளித்து விட்டு இதை வாசிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இதற்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், இதற்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். அங்கே அந்த ரத்தத்தின் உடன்படிக்கையில அங்கே சொல்றாங்க, நாங்கள் கீழ்ப்படிவோம். அங்க 20, 24 அதிகாரங்களில் பார்க்கிறோம். ஆனால் 32வது அதிகாரத்துக்கு நான் வரும்பொழுது, யாத்ராகம புத்தகத்துல 32ல வரும்பொழுது அங்கே பார்க்கிறோம், மோசே மலையின் மேல ஏறி போயிருக்கிறார். மோசே மலையின் மேல ஏறி போயிருக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் 40 நாள் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஜனங்கள் என்ன சொல்றாங்க, மோசேக்கு என்ன ஆயிடுச்சோ, மோசேக்கு இந்த சத்தம் இங்க இருந்து வருது, இந்த சத்தம் இங்க இருந்து வருது. அவர் அற்புதமாக தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். 10 அற்புதங்களை எகிப்தில் செய்தார், செங்கடலை பிளந்தார், மானாவின் தண்ணீர் கசந்த தண்ணீரை மதுரமாக மாற்றினார். வானத்தில் அப்பமாகிய மன்னாவை அவர்களுக்கு தந்தார். இதையெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறவங்க தான் மோசே மலை மேல தேவனை சந்திக்க போயிருக்கிறார். அப்ப என்ன நினைக்கணும், தேவனை சந்திக்க போகிறது, அவர் கட்டாயம் செய்வாரு, வருவார். இது தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியம். ஆனால் திடீர்னு அவருக்கு ஒரு சத்துரு, நீங்க ஒருவேளை சாத்தான் சொன்னாலும் இருக்க இல்ல, சாத்தான் இப்படி சொன்னா அப்படின்னு வசனம் இல்லை. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தை யார் கொண்டு வர்றா? மோசேக்கு என்ன நடந்ததோ, 40 நாட்கள் ஆயிடுச்சு, என்ன நடந்ததோ அப்படிங்கிற அந்த எண்ணம் சத்துரு கொண்டு வருகிற எண்ணம். உடனே அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு முன் சொல்கிற தெய்வத்தை எங்களுக்கு உண்டு பண்ணுங்கள். உடனே ஆரோக்கியம் சொல்றாரு, உங்க காத்துல இருக்கிற களத்துல இருக்கிற எல்லா நகைகளை கலட்டி கொடு. உடனே எல்லாரும் கலட்டி கொடுத்துட்டாங்க, எல்லாரும் கலட்டி கொடுத்து உடனே அதை உருக்கி ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கினார்கள். கன்றுக்குட்டியை உண்டாக்கி அவர்கள், இதுதான் உங்களை எகிப்திலிருந்து நடத்தின தேவம், நாளைக்கு பண்டிகை. அருமையானவர்களே, இந்த ஜனங்கள் எவ்வளவாக கர்த்தருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்துவதையும் கண்டாலும், இப்படிப்பட்டதான சத்துரு தேவனுக்கு விரோதமான காரியம் தேவன் தெளிவாக சொன்னார். என்ன எல்லாமே வேறொரு தேவன் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். நாங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டாங்க. காரணம் என்ன? சத்துருவ பிசாசுக்கு அவர்கள் எதிர்த்து நிற்கவில்லை, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். ஆகினால தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று பார்க்கிறோம்.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அப்படிங்கும்போது நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நான் கீழ்ப்படுகிறேன் என்று தான் சொல்வோம். ஆனால் எல்லாவற்றிலும் தேவனுக்கு விரோதமாக சத்துரு கொண்டு வருகிற எல்லா பொல்லாப்புகளுக்கும் நான் எதிர்த்து நின்றுகிறேனா என்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் அப்பொழுது நாம் சொல்லலாம், பூர்ணமாக சத்துருவுக்கு பிசாசுக்கு இல்லை, நோ என்று சொல்லியிருக்கிறேன் என்றால் நாம் பூர்ணமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. இப்படி உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய காரியம், ஆமென், சபைக்கு, ஆமென், அந்த 7 சபைக்கு ஆமென் ஆவியானவர் சொல்கிற அந்த வார்த்தைகளை ஆமென் கொஞ்சம் சுருக்கமாக நான் மத்தியில் சொல்லி நான் உங்களுக்காக நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. முதல் சபை எபேசு சபைக்கு அவன் தேவன் சொல்கிற 7வது வாக்கியத்துல 2:7 ஆமென். ஹல்லேலூயா. அந்த சபையிலே அவர் காண்கிற காரியம் 4வது வசனத்தில் இருக்கிறது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஹல்லேலூயா. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். நம்ம சொல்லுவோம், ஐயா அன்பு கூடாமலாம் நாங்க எங்க சபைக்கு நான் வந்திருக்கிறேன், அன்பு கூடாமலாம் நாங்க சபைக்கு ஆராதனைக்கு வீரநாமத்திலிருந்து வந்திருக்கிறோம், மைப்பாரிலும் வந்திருக்கிறோம், சித்திரம்பட்டியிலும் வந்திருக்கிறோம், எவ்வளவு தூரத்திலாம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறோம், அன்பு கூடாமலாம் வந்திருக்கிறோம் அப்படிதான் சொல்றீங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், நான் படிக்கிற காலத்தில் சொல்லுவாரு, அவங்க பாலிவுட் யோகா கல்வியில் படித்தேன். அது வருஷம் முடிஞ்சு வரும்பொழுது என்னது ஊர் பிள்ளையார் நடத்தோம், அங்கே வரைக்கும் பஸ்ஸு கிடையாது. அப்போ இப்போ பஸ் இருக்கு. அன்னைக்கு இளையசினந்தல் வரைக்கும் தான் பஸ் இருக்கு. இளையசினந்தல் எத்தனை மணிக்கு தெரியல. அந்த இளையசினந்தல் அந்த மூக்கு அப்போ அந்த வீட்டில் ஒரு காக்கா கொஞ்சம் ஒரு சின்ன பில்டிங் கூட கிடையாது, ஒரு ரோடு தான், ஊருக்கு தான் உள்ள. அந்த மூக்கில் இறங்கி எனக்கு இருக்கிற பொருள்லாம் ஒரு கதர் பெட்டி, ஒரு கதர், இப்போ தான் சூழ்நிலாம் வச்சுருக்கேன். நான் படிக்கும்போது அதெல்லாம் கிடையாது, ஒரு கதர் பெட்டி தான், வெயிட்டாக இருக்கும். கதரை போட்டிங்களா அப்படி ஒரு புத்தகங்களாக வச்சு தலையில் தூக்கி வச்சுட்டு ரொம்ப வேகமாக பிள்ளையாரத்துக்கு நடந்து போவேன். ஒரு 2 மைல் நடந்து போவேன். அவ்வளோ அவனாக நடந்து போவேன். ஏன்னா என் வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மாவை பார்ப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நெருங்கினவர்களை பார்க்க போனால் எவ்வளோ வேகமாக நாமெல்லாம் போவோம். உங்களுக்கு ஒரு நினச்சிக்கோங்க, நீங்கள் சிஓ பெங்களூரில் படிக்கும்போதுலாம் நம்ம போகும்போது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ராஜபாளையத்தில் பெத்தானி படிக்கும்போதும் அவ்வளோவாக பிள்ளை பார்க்க போகிறோம், ஆவலோடு ஆசையோடு கூட. ஏன் பிள்ளை மேல எனக்கு அன்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது பாஸ்டர் முதல் ஜெபம் பண்ணும்போது 2 பேர் தான் இருப்பாங்க. பாஸ்டர் இங்கே உட்கார்ந்து முதல் ஆராதனை ஜெபம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இங்கே உட்கார்ந்தது 2 பேர். அப்படி எல்லாரும் வந்துட்டீங்க, சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் உண்மையாகவே ஆமென் தேவனை நேசிக்கிறவர்களாக, நான் சொன்ன பார்த்தீங்களா, தகர்பட்டி தூக்கிட்டு வேகமா 2 மைல் நினைச்சுவேன் நடந்து போவேன். என்னுடைய ஆசை என்னுடைய அம்மாவை பார்க்கணும், என் வீட்டுக்கு போகணும். அப்படிப்பட்ட ஆவலோடு கூட நம்ம இந்த சபைக்கு வருவதா இருந்தா இப்படி வர மாட்டோம், இப்படி வரணும். அப்படி நான் எதிர்பார்க்கிறது, இங்கே ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே நிறைய பேர் வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்களாக நிச்சயமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அதை கட்டாயம் செய்யணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். என் ஜனங்கள், என்னை ஆராதிக்கிறவர்கள், எனக்கு ஊழியம் செய்கிறவர்கள், என் ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். நான் சொல்கிறேன், அங்க பேதுருவிடத்துல கடைசி அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல அவர் ஊழியத்திலிருந்து பின்பதாக அவரோடு உணர்ந்து எல்லாத்தையும் அற்புதங்களை எல்லாம் பார்க்க அங்க பேதுரும் அவங்களோட சேர்ந்தவங்க மீன் பிடிக்க போயிட்டாங்க. மீன் பிடிக்க போயிட்டு கடைசியில ஒன்று கிடைக்காம அப்புறம் ஆண்டவர் சொல்லி அவங்களுக்கு மீன் கிடைச்சதுக்கு அப்புறமாக அவர் ஆண்டவர் என்று தெரிந்து கொண்டதுக்கு அப்புறமாக அங்கே ஆண்டவராக இயேசு அங்கே பேதுருவிடத்துல பேசுகிற அந்த காரியத்தை நான் பார்க்கிறேன். அவர் கேட்கிற 3 விஷயத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? இடத்துல அன்பு கொடுக்கிறார். இடத்துல கொஞ்சம் ஆச்சரியமா இல்லையா?
ஒருத்தர் ஒரு தடவை கேட்கலாம், ஏப்பா அன்பா இருக்கேன்னு சொல்லி. இயேசு 3 முறை பெருமிதத்தில் கேட்டார். ஹல்லேலூயா. அவனுடைய அர்த்தம் என்ன? ஒருவன் இயேசுவை நேசிக்காவிட்டால் உண்மையாக அவரை ஆராதிக்கவோ உண்மையாக அவருக்கு ஊழியம் செய்யவோ முடியாது. அதெல்லாம் அங்கே ஆவியானவர் சபைக்கு சொல்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பிலே தேவன் மேல வைத்த அன்பிலே நம்ம குறைவுபடுகிறோம். ஹல்லேலூயா. அன்பற்றவர்களாக இருக்கிறோம், அன்பிலே குறைவு பற்றவர்களாக இருக்கிறோம். இதை அங்கே முதலாவது சபை எபேசுக்கு ஆவியானவர் நினைப்பூட்டுவதை பார்க்கிறோம். காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். எனக்கெல்லாம் காது இருக்கு. நம்ம என்ன சொல்லலாம், நம்ம ஆண்டவரை நேசிக்கிறேன். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற நாம் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் முதலாக பிரதானப்படுத்தி செய்கிறோமா? நாம் அதை முதலாவது பிரதானப்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் இன்னும் அவங்க சத்ருவாகி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. ஏன்னா தடை வரும். என்ன தடை வராமல் தடையில எங்கிருந்து வருது? நான் சொல்லப்போ ஐயா நான் புறப்பட்டேன், தடை வரத்தான் செய்யும். நிச்சயமா தடை வராமல் இருக்காது. அவைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் தேவனுக்காக நான் செய்ய நினைக்கிற எந்த காரியமோ, கொடுக்க வேண்டிய எந்த காரியமோ, அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டிய எந்த காரியமோ, அவர் ஆராதிக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் தடை வரும் என்று சொன்னால் அந்த தடை சத்துருவால் வருகிற தடை, அதை நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே முதலாவது சபை அங்கே எபேசு சபையில் தேவன் காண்கிறது அங்கே அன்பின் குறை என்று பார்க்கிறோம். இரண்டாவது சபைக்கு அங்கே சிமிர்னா சபையில அவர் பார்க்கிறோம் 11வது வாக்கியத்தில், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுகள் கேட்க கடவன். அது அந்த சபையினுடைய குறைகளை நாம 2வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். இதுல நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம்? அந்த சபையில் காணப்பட்ட குறை என்ன? யூதராய் இராமல் யூதர் என்று சொல்லி அவர் செய்கிற தூஷணம். அது இன்றைக்கு நமக்கு எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம எல்லாம் யாருன்னு சொல்றோம்? நம்ம குறித்துல என்ன சொல்றோம்? கிறிஸ்டியன். ஆமாம், நாங்கள் கிறிஸ்தவர்கள். நாங்கள் அப்படி கிறிஸ்தவர்கள். ஆனால் ஆவியானவர் உண்மையா நீ கிறிஸ்தவ இல்லை, ஆனா கிறிஸ்தவன் சொல்லிட்டேன். என் பேர் அப்படிதான், எனக்கு ரெக்கார்டு இருக்கு, எல்லாம் சொல்லலாம். ஆனால் வேதத்தின்படி கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார் என்று வரணும். என் வசனங்களை எழுதி வச்சிருக்கேன், சொல்றது நேரம் இல்லை. இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி சொல்ல முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக காரியம் சொல்ல இயேசு நமக்கு முன்மாதிரியாக என் வாழ்க்கை இருக்கிறது. முன்மாதிரி இயேசு கிறிஸ்துவை எனக்கு முன் வைத்து அவரை போல நடக்கிறேன் அல்லது குறைந்தபட்சம் நடக்கிறதுக்கு நான் முயற்சிக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியுமா? முடிஞ்சா ஓரளவு போவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்வோம். இல்லைன்னா உறவு கூட அப்படி போயிடலாம். அப்படின்னா நம்முடைய முழு காரியமும் இருக்குது. அதனால நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சாட்சி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால. நேற்று ஞானஸ்தானம் எடுத்த ரொம்ப அருமையான அம்மாவுக்கு தான் சொன்னேன். ஞானஸ்தானத்துக்குள்ள நாம் பிரவேசிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். எனவே கிறிஸ்துவை நம்ம அப்போஸ்தலன் பவுல் நீங்கள் எழுதப்பட்ட நிருபங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய பொது வாழ்க்கையில நம்முடைய ஜீவியம், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை இவைகள் எல்லாம் கிறிஸ்து எப்படி செய்வாரோ அதை போல இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் இன்னும் நம்ம சாட்சியில குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஐயா, நீங்க ரொம்ப ஹையஸ்ட் லிமிட்டை நீ வச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம். இவர்களெல்லாம்
அவன் நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை போல பேச, கிறிஸ்துவை போல செயல்பட, கிறிஸ்துவை போல பசுத்தமாக இருக்க நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் நாம கிறிஸ்துவை தரித்து கொண்டபடினாலே, ஞானஸ்தானத்துக்கு உட்பட்ட ஞாபகம் கிறிஸ்துவை தரித்து கொண்டபடினாலே நம்ம கிறிஸ்துவையே வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சுபாவங்கள், ஆமென், அது சத்துவாய் புஸ்தகத்தில் வர்ற அந்த சுபாவங்களுக்கு இல்லை என்று சொல்லி, ஆமென், ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய சாட்சியை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்று மூன்றாவது சபை, ஆமென், அது கர்க்கமு சபை. அதுக்கு அவர் சொல்கிற வார்த்தை 17ஆம் வாக்கியத்தை வாசிங்க. ஆவியானவர் ஆமென் அவருக்கு சொல்றார். அந்த மூணாவது சபைக்கும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை அவர்கள் கேட்கின்றவர். இந்த சபையில காண்க நம்ம காரியம் 14ஆம் வாக்கியத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவர்களுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதனைகளை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே போதகத்தை குறித்த காரியத்தை இந்த சபையில பார்க்கிறோம். ஒருவேளை அங்கே அந்த சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இல்லை என்றால் இன்றைக்கு ஆமென் உபதேச கேடுகளினாலே ஆமென் நாம் கெட்டு போவது மட்டுமல்ல, அநேகரை கெட்டு போவதற்கும் வழியாக இருக்கிற நபர்கள் இன்று உண்டு. ஏனென்றால் இன்றைக்கு அநேக விதமாக பார்க்கிறோம், நிற்கிறோம். அவங்க எல்லாம் அந்த உயிர்த்தெழுதலை மறுதளிக்கிற ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கீழையாம் அசுத்தத்தை அங்கே இஸ்ரவேலுக்கு கூறும்படி, அசுத்த வாழ்க்கையை அவர்கள் கைகொள்ளும்படி இடங்களை உண்டாக்கின உபதேசம். இப்படி கெட்ட அவன் பொல்லாத கள்ள உபதேசங்கள் இன்னைக்கு அநேகமாக பரவுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை கை கொள்ளும் பொழுது, நாம் ஒருவர் கை கொள்ளும் பொழுது நாம் மாத்திரமல்ல, அநேகருக்கும் அதனாலே நாம் இடைஞ்சலாக இருக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவுள். இன்னைக்கு மிக மிக முக்கியமாக உஷாராக நம்பிக்க வேண்டிய காரியம் உபதேசம் போனார்கள். ஹல்லேலூயா. ஆமென். சபையிலே உங்களுக்கு ஆமென் நல்ல போதகத்தை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். சபையிலே தேவன், நான் சொன்னேன், அவர் போஷிக்கிற தேவன். எப்படி போஷிக்கிறார்? அவர் தம்முடைய சபையிலே போதகத்தை கொடுப்பதற்கு போதகத்தை வைத்திருக்கிறார். ஒரு போதகர் அங்கே இருக்கிறார். வேத வாக்கியங்கள் இருக்கிறது, வேத வாக்கியம் போதிக்கப்படுகிறது, ஆவியானவர் வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை போஷிப்பதற்கு கொண்டிருக்கிற ஏதுக்கள். ஆமென். சபையின் போதகர், கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், இவைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆமென் நம்மை ஆமென் சத்தியத்திலே காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அநேகர் இதை விட்டு ஓடுகிறார்கள். வேதத்துக்கு புறமாக பேசுகிறவர்கள், ஆமென், நவமாக பேசுகிறவர்கள், வித்தியாசமாக பேசுகிறவர்கள், அட்ராக்டிவாக பேசுகிற அநேகர் இந்த நாட்களிலே எழுப்பி இருக்கிறார்கள். அதனால்தான் ஆவியானவர் சொல்கிறார், ஆமென், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். சத்தியத்துக்கு ஆமென் கீழ்ப்படிய வேண்டும், சத்திய உபதேசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், கள்ள உபதேசங்களை கண்டு விலக வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சபைக்கு அவர் சொல்வதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 4வது சபையாக பேத்ரா சபையை பார்க்கிறோம். அதற்கு 29வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார். 2:29 ஆவியானவர் காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த சபையில் நம்ம காண்கிற காரியம் அங்கே 20வது வசனத்தில் எனக்கு குறை உண்டு. தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இங்கே பார்க்க வேசித்தனமாகிய அசுத்தம், அசுத்த வாழ்க்கை, பசுத்தத்துக்கு புறம்பான வாழ்க்கை. இந்த தேத்ரா சபையில ஆவியானவர் பார்க்கும் பொழுது அங்கே சபைக்கு சொல்லுகிற காரியம், நீ கேட்டு மனம் திரும்ப என்று சொல்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். பரிசுத்தத்துக்கு என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபையே எந்த அளவுக்கு பரிசுத்தம்? வேதம் சொல்கிறது அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அதுக்கு அளவு அவர்தான். ஒருவேளை நான் அப்படி இருக்கிறேன், நான் குடிக்காமல் இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு இயேசு கிறிஸ்து. கொஞ்சம் கூட தீமை இல்லாதவர், கொஞ்சம் கூட அசுத்தம் இல்லாதவர், எந்த அளவு கசப்பு இல்லாதவர், எந்த அளவு வெறுப்பு இல்லாதவர், யாரையும் நேசிக்கிறவர். அது அந்த அளவுக்கு நேராக, அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நாம் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவன் அநேக வசனங்கள் உண்டு. ஆமென். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை இப்படிப்பட்டதான அசுத்த காரியங்கள் எல்லாம் அந்த ஒளிப்பிடத்தின் காரியங்கள் எல்லாம், இருளில் செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் எதன் அடிப்படையில் வருகிறது என்றால் மாம்சத்தின் அடிப்படையில். கலாத்தியங்கள் வாசிக்கிறோம் மாம்சத்தின் கிரிகளை குறித்து. வசனங்களை எடுப்பதற்கு நேரத்தில் அசுத்த வாழ்க்கை அவன் நாம் வெறுக்க வேண்டிய வாழ்க்கை. அவன் பிசாசுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவன் அசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்தப்படுகிற எந்த காரியத்தையும் நமக்கு நேராக வரும்பொழுது அதை எதிர்த்து நிற்போம் என்றால் நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கிறோம். சபை சர்வ சபையில பார்க்கிறோம். அங்கே கூட 6ஆம் வசனத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுங்களை காத்துள்ளவன் கேட்கிறார்கள். எல்லா சபைக்கும் அதை சொல்லுங்கள். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்து இருக்கிறார் செத்தவனாயிருக்கிறார். அதாவது இன்ஆக்டிவ், செயலற்ற சபை. என்னது? செயலற்ற சபை. செயலற்ற சபை. ஒரு சரீரத்தில் செயல் இல்லைன்னா அதை நம்ம பிணம் கண்டுதான் செய்வோம், சொல்லுவோம். சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு நமக்கு என்ன இப்படி பேசுறீங்க. ஆனால் ஒரு செயல் இல்லைன்னா அது டெட் பாடி தான் இல்லையா? ஆனால் இந்த சபை எப்படி இருக்கிற ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுதா? அவன் செயலற்ற இருக்கிறார், செத்தவனாக இருக்கிறார். ஐயா அந்த சபை சர்வ சபை தான் அப்படி இருந்தது, நாங்க அப்படி இல்லை அப்படி சொல்றீங்களா? நாம் இந்த அளவுக்கு ஆண்டவருக்காக செயல்படுகிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது அவன் நம்ம நல்ல கிரிகளை செய்யணும், பெருக வேண்டும். அவன் 1 கடைசி வசனத்துல ஆமென் நாம் அவருக்காக செய்கிற நல்ல காரியங்களை செய்யணும், பெருக வேண்டும். 1 2 இல்லை, அடிக்கிட்டே போகணும். ஆண்டவருக்காக செய்கிற, ஊழியத்துக்காக செய்கிற, தேவனுக்காக செய்கிற எந்த காரியத்தையும் நாம் செய்யணும், பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் ஒண்ணுமே செய்யாம இருந்தா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வருவேன், வந்துட்டு அப்படியே நேரம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியே இருந்தா ஆண்டவருக்கு என்ன செயல்? என்ன செயல்? கர்த்தருக்காக என்னத்தையாவது சொல்றீங்களா? கர்த்தருக்காக செயல்படுவதற்கு முயற்சி எடுக்கிறீங்களா? தன்னோடு கூட இருக்கிற வேலை செய்கிற, அதாவது ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே நல்லா இருக்கும் என்று சொன்னான். நான் நிறைய பார்த்துருக்கேன், என்னை குறித்து சொல்ல முடியும். என்னுடைய நான் வேலை செய்கிற இடத்துல என்னை பார்த்தது சொல்ல முடியும். நான் துவக்க நாட்களில் எனக்கு தெரியும், அது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு. ஒவ்வொரு வாரம் இந்த பண்டிகை கொண்டாடுவாங்க. என்ன இந்த பூஜை என்னன்னா இருக்கிற அந்த சுத்தி கத்தி எல்லாருக்கும் ஆயுத பூஜை அது கொண்டாடுவாங்க. துவக்க நாட்களில் இடத்துல கேட்டாங்க, சந்தா கொடுக்கணும் அப்படின்னாங்க. கொடுக்க முடியாதுன்னா அந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய கூட்டம், நிறைய பேர் கிறிஸ்தவங்களே கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்குற பொரியெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் நாட்கள் போனது, நான் ஒரு ஷிஃப்ட் இன்ஜினியராக வேலை பார்த்தேன். என்னுடைய கண்ட்ரோல் ரூமில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு 12 மணி ஷிஃப்ட் இன்ஜினியர்னு சொன்னால் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு பூஜையை வைக்க மாட்டாங்க. அவங்க 2வது ஷிஃப்ட்டில் வச்சுக்குவாங்க. என்னைக்கு நான் அங்கே இல்லையோ அன்னைக்கு தான் பூஜை வைப்பாங்க ஒழிய நான் இருக்கும்போது பூஜை வைக்க மாட்டாங்க. அவன் கர்த்தருக்கு நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும். அவன் ஹல்லேலூயா. கர்த்தருக்காக செயல்பட வேண்டும். அவன் அந்த என்னுடைய அந்த காலையிலேயே ஜெனரல் மேனேஜராக இருக்கிறவர் எனக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் போனாலும் அவர் கண்டுக்கவே மாட்டார். 12 மணியா
நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். எந்த தவறையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். எத்தனையோ பிராதிகள் என் வீட்டில் தான் ஜெபம் நடத்திட்டு இருந்தோம். அது கவர்மெண்ட் குவார்டர்ஸ். என் வீட்டில் பிரேயர் நடத்திட்டு இருந்தேன். நிறைய பேர் எழுத்து விட்டுக்காரன் நான் இப்படி கவர்மெண்ட் ஹவுஸில் எப்படி பிரேயர் எவ்வளவோ. ஆனால் எனக்கு ஒரு தடையும் கூட அந்த ஜெனரல் மேனேஜர் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நாம் செயல்படுவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி செயல்படுவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த சபை பிலதெல்பியா சபை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிலதெல்பியா சபைக்கும் ஆண்டவர், எனக்கு ஆச்சரியமா இருந்தது, பிலதெல்பியா சபையில ஆண்டவர் எந்த முறையும் சொல்லவில்லை. ஆகிலும் அந்த சபைக்கு ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டது. காரணம் என்னென்றால் அந்த பிலதெல்பியா சபையில நாம் வாசிக்கிறோம். அவர் சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை. ஹல்லேலூயா. உன்னதமான காரியம். கொஞ்சம் பலன் இருந்தோம், எனக்கு ஒண்ணுமே இல்லையா, ஆயிலும் கர்த்தருக்காக நிற்பேன். ஹல்லேலூயா. அவன் என் பலன் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, வசதி இல்லை, எல்லாம் ஆயிலும் கிறிஸ்துவாக அவன் நாமத்தை மறுதலியாமல் நின்ற ஒரு சபை. மாத்திரமல்ல, வசனத்தை காத்து கொண்ட சபை. ஹல்லேலூயா. வசனத்தை காத்து கொண்ட சபை. பலனற்றதான், ரொம்ப வசதி ஒன்றும் இல்லை, ஆபோல் சொல்ல ஒண்ணுமே இல்லை. ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு உண்மையாக கர்த்தருடைய வசனத்தை காத்து கொண்ட ஒரு நல்ல சபை பிலதெல்பியா சபை. அதற்கும் ஆண்டவர் சொல்கிறார், காவலுடன் அப்படின்னு நீயும் அப்படியே செய்யணும். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்க கூடாது. ஆமென். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடைசி சபைதான் இந்த லவோதிக்கேயா சபை. அதற்கும் ஆண்டவர் சொல்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். இருக்கிறதுலே மோசமான ஒரு சபை அந்த லவோதிக்கேயா சபை தான். மிகுந்த ஒரு பொல்லாத சபை. அதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆனதும் இல்லை குளிரும் இல்லை, உன்கிட்ட ஒண்ணும் கிடையாது ஆனால் பெருசா நினைச்சுக்கிறது, ஒன்றும் கிடையாது ஆனால் பெருசா நினைச்சுக்கிற. ஆமென். அந்த சபையை குறித்து நான் சொல்வேன் என்றால் அது உணர்வற்ற சபை. என்னது? உணர்வற்ற சபை. நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன்னு தெரியல. கருத்துனா இருந்துக்கிட்டு நான் என்ன செய்தேன், ஐஸ்வர்யவான், ஒண்ணுமே தெரியாது, நிறைய தெரிஞ்ச மாதிரி. அப்படிப்பட்ட சபை என்னது? ஆமென். அந்த லவோதிக்கேயா சபை. ஆண்டவர் அந்த சபைக்கு சொல்றாரு, ஆமென், அவர் சொல்லுகிற காரியம், என்னிடத்துல நீ பெற்றுக்கொள், நீ என்னிடத்துல பெற்றுக்கொள். அவர் சொல்கிறார், 3 காரியங்களை என்னிடத்துல பெற்றுக்கொள் என்று சொல்கிறார் அந்த சபைக்கு. முதலாவது, நீ என்னிடத்துல விசுவாசத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. முதலாவது என்னிடத்துல விசுவாசத்தை நீ பெற்றுக்கொள். இரண்டாவது, உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. மூன்றாவது, நீ தெளிவான பார்வையடையும்படிக்கு கலிக்கத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. அவனுடைய வசனங்கள் உண்டு. நம்முடைய கண் தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சிப்பு நமக்கு ஆடையாக இருக்கிறது. ஆமென். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து ஏனொன்று இருக்கக்கூடாது. அதை காத்துக் கொள்வதற்கு பிரயாசப்படுவதாக இருக்க வேண்டும். ஆமென். பொன்னை காட்டிலும் விலையேறப்பட்ட அந்த விசுவாசம். பொன்னே சோதிக்கப்படும் பொழுது விசுவாசம் சோதிக்கப்படும் என்றால் நம்முடைய விசுவாசத்தை நம்ம காத்துப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்றை நான் இந்த பகுதியை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் வியப்பாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம வேதத்தை படிக்கணும்னு சொல்கிறேன். எத்தனை முறை அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார், அநேக முறை கீழ்ப்படியாமல் போனார்கள். அளவே இல்லை. தீர்க்கதரிசிகளுக்கும் சொன்ன அநேக பகுதிகள் உண்டு. அதே சமயத்தில் ஆண்டவர் அவர்கள் கொடுத்த தண்டனை, அவர்கள் அந்நிய ஸ்தலங்களிடத்திலே விற்கப்பட்டார்கள். அவருடைய கர்ப்பஸ்திரியுடைய வயிறு கீறப்பட்டது. அவருடைய குழந்தைகள் மோதி அடிக்கப்பட்டது. அவர்களுடைய நிலங்கள் பாழாய் போனது. திராட்சை செடி பலன் கொடுக்கவில்லை, அத்திமரம் பலன் கொடுக்கவில்லை. அங்கே கொத்து கொத்தாக ஜனங்கள் மரித்தார்கள். அவர்களுக்காக புலம்புவார் இல்லை. அநேக வேதனைகள் பட்சலுக்கு தெரியும் வேதத்தை. அவ்வளவு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத அந்த ஜனத்தை ஆண்டவராகிய தேவன் அவ்வளவாக தண்டித்தார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வேதம் சொல்வது கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் மாறாதவர். இதே இஸ்ரவேலை போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எத்தனை விஷயம் நடந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் நடந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு பூர்ணமாக கீழ்ப்படியவில்லை.
ஆமென். அநேக வேளைகளில் மாம்சத்தினாலேயோ பொருளாசையினாலேயோ அநேக காரியங்களாலேயோ சத்துரு அவன் தூண்டுதலை கொண்டு வரும்போது அதை எதிர்த்து இருக்கவில்லை. அதற்கு ஆம் போட்டிருக்கிறோம், செய்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை தண்டித்தது போல என்னை தண்டிக்கவில்லையே, உங்களை தண்டிக்கவில்லையே. காரணம் என்ன? தேவன் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறதே. அன்று தண்டித்தவர் இன்றும் தண்டிக்க வேண்டுமே. இந்த கேள்வி இந்த செய்தியை ஆயத்தப்படி கொண்டிருக்கும் போது எனக்குள்ளே வந்தபோது ஆவியானவர் உணர்த்தினார், ஆம் உண்மைதான், நீ தண்டிக்கப்படாத ஒன்றுக்கு உனக்காக ஒருவர் பங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இவன் செய்ததற்காக கல்வாரியிலே என் ரத்தத்தை சிந்தினது என்று இயேசு உனக்காக கல்வாரியிலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஒவ்வொரு தரவையும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, சத்துருவுக்கு ஒத்து போகும் பொழுது, என் மகன் என்று சொல்லி உனக்காக அவர் தேவ சமூகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகினால் தான் நீங்களும் நானும் அந்த தண்டனைக்கு தப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, மறந்து போக வேண்டாம். கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையாக இருப்போம். அவரை நான் அப்படியே என் மனமுறை கொண்டு வருகிறேன். ஒரு காட்சியை போல பார்க்கிறேன். இவனுக்காக நான் அடிக்கப்பட்டேன், இவனுக்காக ரத்தம் சிந்தினேன், நீர் உனக்கு கொடுக்கிற தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன். அவனை தண்டியானங்கள் சொல்லி எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு இயேசு கிறிஸ்து இன்னும் தேவ சமூகத்தில் நின்று எனக்காக பரிந்து பேசுகிறபடினால கீழ்ப்படியாமல் இருக்கிற, அன்பற்றவனாக இருக்கிற, உணர்வற்றவனாக இருக்கிற, செயலற்றவனாக இருக்கிற, அசுத்தனாக இருக்கிற, பசுத்தமற்றவனாக இருக்கிற என்னையும் தேவன் கண்டிக்காமல் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுடைய ஆமென் ஹல்லேலூயா அந்த பரிந்து பேசுதல் நமக்கு இருக்கிறபடியால ஆமென் ஞானத்தான நீரானபடிக்கு என்னை கேட்கிற சபையை ஆமென் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.